வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. வி ராதாகிருஷ்ணனுக்கு இந்த பேர் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அதில் பாதிக்கப்பட்டவங்க 4ஆம் நம்பருக்கும் 8ஆம் நம்பருக்கு தான் அதிகமாக பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். 2ஆம் நம்பருக்காரங்க நம்ப மாட்டாங்க, அவங்களுக்கு நம்புற விஷயத்தையும் நம்ப மாட்டாங்க, அதனால் கிடைக்கான்னு சொல்லியிருக்கேன். இந்த 7ஆம் நம்பர் வந்துட்டுனா அந்த செகண்டுக்கு அரை மணி நேரத்துக்கு நம்புவாங்க, அதுக்கப்புறம் அலட்சியப்படுத்துவாங்க, வெளியே போனவங்க மெத்தனமாக இருப்பாங்க. இவர் சாமி பக்தி தார்மாக கும்பிட்டுக்கிட்டு இருப்பார், சில நேரம் சாமியை உரிமையாக திட்டிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி நியூமராலஜி நம்பரும் பலகீனமாக இருக்குது, பிரமிடு நம்பரும் பலகீனமாக இருக்குது. இவருக்கு நான் எனர்ஜியை கொடுத்து நிறைய 2 வருஷ கணக்காக சொல்லி அப்படியான்னு சொல்லி மெத்தனமாகவே இருப்பார். அவ்வளோ ஊர் உலகத்துக்கு நல்ல பேர் வாங்குவார், வீட்டுக்கு நடத்துக்கிட்டால் கெட்ட பேர் வாங்குவார். ஏதாவது நம்ம இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொன்னாலும் அப்பெல்லாம் இல்லை அப்படின்னு மடக்கி பேசிக்கிட்டே இருப்பார் இருந்தார். ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி அலட்சியப்படுத்துறது, மெத்தனமாக இருக்குது, இப்படிலாம் ஒரு சாஸ்திரம்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அலட்சியப்படுத்தி மெத்தனமாக பேசிக்கிட்டு இருப்பார். அப்படியா இந்த செகண்டுக்கு நம்புற மாதிரி இருந்துட்டு அப்படிலாம் இல்லை, எனக்கு அதெல்லாம் இல்லையே, எனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பல்ட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் உள்ள தரப்பை நம்ம பல பேருடைய கையெழுத்தை 23 வருஷமாக அனுபவத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இது ஆணித்தனமாக இவருடைய குணம் இதான். அவர் தான் நம்மளை பல்ட்டி அடித்து நம்மளை மடக்கிக்கிட்டு இருப்பார். ஆனால் நடக்கிறது அவருக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதே நம்பர் தான் அவருக்கும் காணப்படுது. இவருடைய அதே நிலைமை தான் இவருக்கும். 52 வி கோகுலகிருஷ்ணன். இங்கே இவருக்கு பிரமிடில் அதே நம்பர் வருது. நியூமராலஜி 43, பிரமிடில் 52. இவருக்கு முன்வீலு பஞ்சரு, பேக் வீலில் ஒரு 25% இருக்குது. பிறருக்கு சேவை செஞ்சால் ஊர் உலகத்துக்கு, இந்த 7ஆம் நம்பர் வர்றதுனால ஊர் உலகத்துக்கு தான் நல்ல பேர் இருக்கும். சொந்த லைஃப்பில் தேடினா அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஊர் உலகத்துக்கு நல்ல பேர் வாங்கிட்டு வீட்டுக்கு கெட்ட பேர் வாங்கிட்டே இருப்பார். அலட்சியப்படுத்தி இவரை மாதிரியே தான் வரும். நம்ம என்ன சொன்னாலும் அந்த செகண்டுக்கு கேட்டு ஆச்சரியமாக கேட்குற அளவுக்கு கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிற மத்தனப்படுத்திக்கிட்டு, இந்த 7ஆம் நம்பர் வர்றதுனால ஒரு வேலையை டயத்துக்கு செய்ய மாட்டாங்க. ஒரு நாள் கடைசி அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்க போய் அந்த நேரத்தில் போய் அவ்வளவு இழுத்து போட்டு ரிஸ்க் எடுத்து கடைசி டயத்தில் தான் ரிஸ்க் எடுத்து வேலை செய்வாங்க. பிறப்பாக்கலாம் சொல்லி அந்த டயத்தப்புறம் கடத்திட்டு கடைசி ஒரு நாள் மொக்க போட்டு வேலை செய்கிறது. இந்த 7ஆம் நம்பர் அதிகமாக அப்படி தான் செய்வாங்க. மெத்தனம் அதிகமாக இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கும். அப்போ சொத்து இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி 2ம் கெட்ட நிலையில் அந்த ஓ இழுத்து கேது கிரகம் ஒரு வடிவேல் சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிழலுக்கரம். அது பார்க்க மேலோட்டமாக பார்க்கல அப்பாஜத்தில் புகழ் ஸ்தானத்தில் இருக்க மாதிரி இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு அதை சார்ந்த உள்கவலையில் இருந்துக்கிட்டே இருப்பார். அதை அடையிறதுக்கு ஒரு வயசு கூடி இருக்குன்னு 10 பேர்கிட்ட பெருமையாக வேணால் சொல்லிக்கலாம், அது தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகா சபரி நாராயண சங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அஸ்ட்ரோ நியூமராலஜி. நம்ம தொடர்ச்சியாக ஒரு 6 வாரமாக நம்ம அஸ்ட்ரோ நியூமராலஜி பற்றி அவங்களுக்கு விளக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் அவங்கவுங்க பேரை தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்கிறதுனால இதில் ஒரு சில பிரபலமான பேரை போட்டிருக்கோம். ஏற்கனவே நிறைய பேர் அதே பேர் போட்டிருந்தோம், அதை நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தாங்க. என் பேர்லாம் இன்னும் வரலையே அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறதுனால அவ்வளோ பேரையும் நம்ம இதில் கொண்டு வர்றது பெரிய விஷயந்தான். கொண்டு வர முடியாத ஒரு விஷயம். நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணி சில பேர் விருப்பப்பட்டிருந்தாங்க, நேரில் சந்திச்சிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. அவங்களில் இதில் ஒரு 3 பேர் அவங்க கேட்டது ஒரு 3 முக்கியமான பேர் இருக்குது. அவங்களுடைய ஆர்வமாக இருந்ததுனால அவங்கள பேரை பற்றி இதில் விளக்க நம்ம இருக்கிறோம். வாங்க புரோகிராம் சந்திப்போம். ரவிக்குமார், ராஜேஷ்குமார், ஜி ராமகிருஷ்ணன், வி ராதாகிருஷ்ணன், டி கோகுலகிருஷ்ணன், ஜி சங்கீதா, பி ரவிமோகன், கே விஜயலட்சுமி, டி கார்த்திகேயன், எஸ் கவிதா. இந்த 10 பேரை பற்றி நம்ம விளக்க இருக்கிறோம். இதில் பெரும்பாலும் இந்த நம்பரு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார், இந்த நம்பரும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார், இந்த பேருக்காரும் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தார், இந்த பேருக்காரும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கேட்டிருந்தனால அவங்களுடைய நேரில் பார்க்கலையும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த நபரில் இந்த 4 பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி விளக்கி இருக்கிறோம். வாங்க ப்ரோக்ராமை பார்ப்போம். வி ரவிக்குமார். வி ரவிக்குமாருடைய நியூமராலஜி நம்பர் 31, பிரமிடு நம்பர் 44. இப்போ வி ரவிக்குமாருக்கு முன்வீலும் பஞ்சராக இருக்குது, பேக் வீலும் பஞ்சராக இருக்குது. உங்களுக்கு நிறைய தடவை 31ஆம் நம்பரை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கோம். 4ஆம் நம்பர் வந்தால் ஒரு ஸ்கின் அலர்ஜி, அல்சர் ப்ராப்ளம், அஜீரண கோளாறு இதெல்லாம் இருக்கும் சொல்லியிருக்கோம். 44 8ஆம் நம்பரு ஒரு 40 வயதுக்கு தான் நல்லாயிருக்கும் சொல்லியிருக்கோம்.
ரெண்டுமே இவர் உடல் உழைப்பு உள்ள வேலையை பார்ப்பாரு, இவர் உடல் உழைப்பையும் கொடுப்பாரு, மேஸ்திரி வேலையும் பார்ப்பாரு. வி ரவிக்குமார் சொந்த முடிவு எடுக்க முடியாமல் தத்தளிப்பார். இவர் 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். நியூமராலஜி படி சுய முடிவு எடுக்க முடியாமல் தத்தளிப்பார். இது 8ஆம் நம்பர் 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். 31ஆம் நம்பர் இருக்கிறதுனால அவருக்கு ஆல்ரெடி அஜீரண கோளாறு மட்டும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கூச்சம், பயம், டென்ஷன், படபடப்பு, நைட்டுலாம் தூங்கல கனவு வருதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பார். இவருடைய ஜாதக அமைப்பை பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, வாக்கு இல்லை, தைரியம் இல்லை, 4ஆம் இடம் சுகஸ்தானம் கம்மியாக இருக்குது, குழந்தை பாக்கியெல்லாம் இருக்குது, சந்திரன் மறையுது, சூரியனும் மறையுது. என் வாழ்க்கையில் எப்படா வெளிச்சம் கிடக்கணும் ஒரு ஏக்கத்திலே இருப்பார். எதிரிகள் ஏதாவது தப்பு செஞ்சால் சரி ஃபோன் மன்னிச்சு விடுவார். கலத்தாஸ்தானம் நல்லா இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்குது, வீட்டுக்காரமாட அனுசரித்து போகிறது எல்லாம் திருப்தியில் நல்லா தான் இருக்குது. சுக்கிரன் கெட்டு போகிறதுனால கொஞ்சம் திருப்தி கம்மியாக இருக்கும். அப்பா சொத்து கிடைக்கும், அப்பாவுடைய புகழில் வாழ்கிறாரு, இன்னார் பையன் அப்படின்னு சொல்லி காட்டுற அளவுக்கு புகழ் இருக்கும். தொழில் ஒரு சுக்கிரன் இருக்கனால ஒரு அலங்கார பொருள் இல்லை ஒரு டீசெண்டான ஒரு ஆஃபீஸ் தொழில் அந்த மாதிரி விரும்புவார். லாபஸ்தானத்தில் 2 கிரகம் இருக்குது, வீண் வரையும் பண்ணலை. இப்போ வி ரவிக்குமாருக்கு தன்னம்பிக்கை இல்லை, வாக்கு இல்லை, தைரியம் இல்லை, சுகஸ்தானம் காலியாக கிடக்கு. இந்த பார்வையில் தான் விழுது. வாக்கு நான் சொன்னால் யார் கேட்கா, தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, நான் சொன்னால் யார் கேட்கான்னு தத்தளிக்காரு, தைரியம் சுத்தமாக இல்லை, பார்வையில் தான் விழுது. சுகம் சார்ந்த கவலை இந்த பார்வையில் தான் கிடைக்கி. இருந்தாலும் இவருடைய கவலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, வாக்கு இல்லை, தைரியம் இல்லை, சுகஸ்தானம் இல்லாமல் அதை சார்ந்த கவலை. இதுதான் வி ரவிக்குமாரின் வாழ்க்கை தரம். டி ராஜேஷ்குமாருக்கு நியூமராலஜி நம்பரு இவர் கமெண்டில் கேட்டிருந்தார், வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார். இவருடைய விளக்கத்துக்கு பார்ப்போம். டி ராஜ்குமாருக்கு நியூமராலஜி நம்பர் 23, பிரமிடு நம்பர் 27. இவருக்கு முன்வீடு நல்லா இருக்குது, பின்வீடு நல்லா இருக்குது. இந்த குதிரை ஓடத்துக்கு தயாராகிட்டு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். 1, 5, 6, 9 புறம் ஒரு தன்னம்பிக்கை உள்ளதுன்னு. அவருக்கு நியூமராலஜி நல்லா இருக்குது, பிரமிடு நம்பர் நல்லா இருக்குது. 5ஆம் நம்பர் அனுசரித்து போகும். 9ஆம் நம்பர் எதையும் உருவாக்கும், கோபக்காரர், பிளான் போடவும் தெரியும், உருவாக்கும் டேலண்ட் இருக்குது. இவருக்கு தன்னம்பிக்கை இல்லை, வாக்கு இல்லை, தைரியம் இல்லை, 4ஆம் இடம் வலுத்து காணப்படுது. சொந்த வீடு யோகம், அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தை பாக்கியெல்லாம் இருக்குது. 6ல் சந்திரன் இருக்கனால கொஞ்சம் எதிரிகள் எதுவும் தப்பு செஞ்சாச்சு மன்னிச்சு விடக்கூடிய குணம் இருக்குது. இவருக்கு வி ரவிக்குமாருக்கு 6ஆம் இடத்துல 3 கிரகம் இருக்குது. இவருக்கு 6ஆம் இடத்துல 1 கிரகம் இருக்குது. இப்போ இவர் 3 கிரகம் இருக்கனால நோய், கடன், வம்பு வழக்கு பிரச்சனை அதிகமாக சிந்திக்கும். 6ஆம் இடம் வலுத்துறக்கூடாது. இவருக்கு 6ஆம் இடத்துல 1 கிரகம் மட்டும் இருக்குது. அதனால் அந்த கடன் சம்மந்தமாக, நோய் சம்மந்தமாக கொஞ்சம் லிமிட்டாக இருக்குன்னு அர்த்தம். இவருக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சுக்கிரன் 6ல் இருக்குது, 7ல் இருக்குது. சுக்கிரன் 7ல் இருக்கனால கொஞ்சம் கலத்திர தோஷம் காட்டுது. 8ல் ராகு மறையுது, கொஞ்சம் டயர்டாக இருப்பார். படுத்தா எந்திக்க முடியலன்னு சொல்லி டயர்டாக சொல்லிக்கிட்டே இருப்பார். ராகு 8ல் இருக்கனால அப்பா சொத்து சுத்தமாக பார்வை இல்லை. அப்பா சொத்து கிடைக்கிறதுக்கு இந்த கையெழுத்துக்காரருக்கு ரொம்ப சிரமம் பண்ணும். சொத்து இருந்தால் கிடைக்க சிரமம் பண்ணும். இவருக்கு புகழ் சார்ந்த கவலை, பாகியஸ்தானம் கம்மியாக இருக்குது. கம்சம் தொழில் காட்டுது, நெருப்பு தொழிலும் காட்டுது. லாபஸ்தானத்தில் ஒன்றையும் காணும். இந்த பார்வையெல்லாம் வருது. 2, 5, 11 1 கிரகம் தான் இருப்பு இருக்குது. பார்வை இருந்தாலும் கையில் பண நடமாட்டம் சுமாராக இருக்குன்னு அர்த்தம். 4ஆம் இடம் சுகம் சார்ந்து 10ஆம் இடத்த பார்வை இருக்குது. தொழிலில் மட்டும் பிஸியாக இருப்பார். என்ன தான் ஓடிட்டேன், ஆனால் கையில் ரூபா இல்லை, உழைக்கிறேன், நிறையா தொழிலும் பிஸியாக பார்க்குற மாதிரி காட்டும். இந்த நம்பருக்கு முன்வீடும் நல்லாயிருக்கு, பேக் வீடும் நல்லாயிருக்கு. ஓடுறதுக்கு தயாராகிட்டு, ஆனால் ஓடுறதுக்கு தயாரான பிறகு அவள் போகக்கூடிய பாதை தப்பாக இருக்குது. ஏன்னா தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, வாக்கு ஈடுபடலை, நான் சொன்னால் யார் கேட்கா தவிக்காரு, தைரியம் கம்மியாக இருக்குது. புகழ் சார்ந்த கவலை, பாக்கியம், அப்பாவோட புண்ணியம் கம்மியாக இருக்குது. கம்சம் தொழில், நெருப்பு தொழிலும் காட்டுது. இங்கே பார்வையில் விழுது. அதில் வேற இருக்கிறதுனால தொழில் பிஸியாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இவருக்கு தொழில் நல்லா இருக்குது. படம் என்ன தான் ஓடினாலும் தொழிலை பார்த்தாலும் கையில் ரூபா சேரலை, உழைச்சி இங்கே தான் போதும் தெரியலன்னு இவருடைய புலம்பலாக இருக்கும். வீண் வரையும் பண்ணலை. லாபஸ்தானத்துலேயும் ஒன்றும் இல்லை, வீண் வரையும் பண்ணலை. டி ராஜ்குமாரோடைய கவலை, தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, வாக்கு இல்லை, தைரியம் இல்லை, புகழ் சார்ந்த கவலை, அதிர்ஷ்டம், யோகம் கம்மியாக இருக்குது, இருப்பு சார்ந்த கவலை. இதுதான் டி ராஜ்குமாரின் வாழ்க்கை தரம். ஜி ராமகிருஷ்ணன் நியூமராலஜி நம்பர் 35, பிரமிடு நம்பர் 65.
35 நம்பருக்கு உங்களுக்கு 30 வயசு வரைக்கும் சொல்லிலா திரும்ப தணிச்சிருப்பார். 31 டு 35 சில மாற்றம். 36 டு 38 எதிர்பாராத சம்பவங்கள். 40க்கு பிறகு தான் நல்லாயிருக்கும். இவருடைய வளர்ச்சி எல்லாமே 40க்கு பிறகு காணப்படும். 5, 6, 65 வர்றதுனால அவருக்கு உடல் உழைப்பு இல்லாத தொழிலை தேர்ந்தெடுப்பார். இவர் 10 பேர் மேய்க்கிற அளவுக்கு மேஸ்திரி காட்டுது. இவர் ஆச்சாரம் சாஸ்திரத்தை மதிக்காரு. பிளான் போட்டுக்கிட்டே இருப்பார். எவரையும் நம்ப மாட்டார். சந்தேக பெருவழி. எல்லாரையும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட பார்ப்பார். புத்தி சார்ந்த வேலை. திறமையான ஆளை வச்சு அவங்கள பிடிச்சி வேலை வாங்கக்கூடிய டேலண்ட்டும் காட்டுது. அவர் உடல் உழைப்பு இல்லாத தொழிலை தேர்ந்தெடுப்பார். இந்த நம்பர் உடல் உழைப்பை காட்டுது. ஆனால் இந்த பிரமிடு நம்பர் 2 நியூமராலஜியும் தப்பாக இருக்குது, பிரமிடு நம்பரும் தப்பாக இருக்குது. ஆனால் கட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவருக்கு தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது. வாக்கில் புதன் இருக்குது. எதிராளி எதாக இருந்தாலும் வாய் திறமையாலே கவர்த்தி விடுவார். புதன் இருக்கனால டெக்னிக்கலாக பேசி வாய் திறமையில் அழகாக இன்சூரன்ஸ் கவர் பண்ணி ஆளுகளை கவர் பண்ணிடுவார். வாக்கால் செவிக்கக்கூடியவர். தைரியம் நல்லா இருக்குது. 4ஆம் இடம் காலியாக இருக்குது. என்ன தான் பார்த்தாலும் எனக்கு இந்த சுகஸ்தானம் இந்த பார்வையில் தான் விழுது. 4ஆம் இடம் காலியாக இருக்கனால சுகம் சார்ந்த கவலை, பூர்வ புண்ணியம், குழந்தை பாக்கியம் இந்த பார்வையில் விழுது. சுகஸ்தானம் இந்த பார்வையில் கிடைக்கி. கொஞ்சம் எதிரிகள் எதுவும் தப்பு செஞ்சால் சரி போன்னு மன்னிச்சு விடக்கூடிய இருக்குது. சூரியனும் 6ல் இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் வெளிச்சத்தை காணும் இயக்கத்தில் இருப்பார். சனிக்கிழமும் 6ல் இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் இருக்குது. 7ஆம் இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் நல்லாயிருக்கு. கல்யாண காரியம் சுபகாரியம் எல்லாம் இந்த நம்பர் தடை பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த இடத்துல எழுத்து இருக்குது. இந்த நம்பரை வர்றதுனால தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல எழுத்து இருந்து சுகசார்ந்த ஒரு வீடை கட்டக்கூடிய தருணம் இருந்தாலும் இந்த நம்பர் தடை பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல எழுத்து இருந்து கல்யாணத்துக்குரிய டயத்துக்கு முடியதாக இருந்தாலும் அந்த நம்பர் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்பா சொத்து பார்வையில் உள்ளது. காலதாமதமாய் கிடைக்கும். தொழில் புத்தி சார்ந்த தொழில், நெருப்பு சார்ந்த தொழில். இருப்பு ஸ்தானத்தில் 2 கிரகம் இருக்குது. வீண் வரையும் பண்ணலை. ஜி ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை தரம் தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது. சுகம் சார்ந்த கவலை. அப்பா தாத்தாவோட புண்ணியம் கம்மியாக இருக்குது. யோகம் கம்மியாக இருக்குது. அதிர்ஷ்டம் கம்மியாக இருக்குது. பாகிஸ்தானம் கம்மியாக இருக்குது. இவருடைய கவலை எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னம்பிக்கை இல்லை, சுகம் சார்ந்த கவலை, பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம் சார்ந்த யோக பலன் கம்மியாக இருக்குது. இவர் நம்பரால் நம்பணும். நம்பாமல் இருக்கனால ஒரு சந்தேக பெருவழி என்று பேர் எடுத்துக்கிட்டு இருப்பார். இதுதான் ஜி ராமகிருஷ்ணன் வாழ்க்கை தரம். வி ராதாகிருஷ்ணன். வி ராதாகிருஷ்ணனுக்கு இந்த பேர் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். தெரிஞ்ச நம்பர் தான். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நம்ம இதை சார்ந்த சில விஷயங்கள் ஏதாவது சொன்னால் உங்களுக்கு நியூமராலஜியில் உங்களுக்கு 2, 4, 7, 8 பற்றி உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அதில் பாதிக்கப்பட்டவங்க 4ஆம் நம்பருக்கும் 8ஆம் நம்பருக்கு தான் அதிகமாக பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். 2ஆம் நம்பருக்காரங்க நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு நம்புற விஷயத்தையே நம்ப மாட்டாங்க. அதனால் கிடைக்கான்னு சொல்லியிருக்கேன். இந்த 7ஆம் நம்பர் வந்துட்டுனா அந்த செகண்டுக்கு அரை மணி நேரத்துக்கு நம்புவாங்க. அதுக்கப்புறம் அலட்சியப்படுத்துவாங்க. வெளியே போனவங்க மெத்தனமாக இருப்பாங்க. இவர் சாமி பக்தி தார்மாராக கும்பிட்டுக்கிட்டு இருப்பார். சில நேரம் சாமியை உரிமையை திட்டிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி இவர் நியூமராலஜி நம்பரும் பலகீனமாக இருக்குது. பிரமிடு நம்பரும் பலகீனமாக இருக்குது. இவருக்கு நான் எனர்ஜியை கொடுத்து நிறைய 2 வருஷ கணக்காக சொல்லி அப்படியான்னு சொல்லி மெத்தனமாகவே இருப்பார். அவருக்கு அதனுடைய அலட்சியம். ஊர் உலகத்துக்கு நல்ல பேர் வாங்குவார். வீட்டுக்கு நடத்துக்கிட்டால் கெட்ட பேர் வாங்குவார். இவருடைய 43ஆம் நம்பரும் முன்வீலும் பஞ்சரு, பேக் வீலும் பஞ்சரு. இந்த 25 நம்பரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். 25ஆம் நம்பரை பற்றி ஸ்பெஷல்லாம் போட்டிருந்தோம். சந்திரனுக்கு பிறந்த குழந்தை புதன். அவருடைய குழந்தைய என் குழந்தை இல்லைன்னு மறுத்துக்கிட்டு இருப்பார். அதை பற்றி 25ஆம் நம்பர் ஸ்பெஷலில் நம்ம பேசியிருக்கோம். இவருக்கும் அதே நம்பர் வர்றதுனால இந்த நம்பர் விசாரணையில் மனைவிட்ட திட்டு வாங்கணும்னு சொல்லியிருக்கோம். வாக்கு எடுபடலை, தைரியம் இல்லை, சுகஸ்தானம் நல்லா இருக்குது, சொந்த வீடை கட்டக்கூடிய யோகம்லாம் நல்லா இருக்குது, பிள்ளைகள் நினச்சி சந்தோஷப்படுவார், எதிரிகள் எதுவும் தப்பு செஞ்சால் மன்னிச்சு விடுவார், சந்திரனும் மறையுது, சூரியனும் மறையுது, என் வாழ்க்கையில் எப்படா வலிக்க வரன்னு ஒரு ஏக்கத்தில் இருப்பார். கொஞ்சம் கடன் காட்டுது, ஃப்ரெண்ட்ஷிப்பு கையை விட்ட அளவுக்கு ஒன்றையும் காணும், மனைவிட அனுசரித்து போகிறது, அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கம்மியாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ரொம்ப கம்மி, தேவைக்கு பழகிட்டு விட்டுருவார். ஏதாவது நம்ம இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொன்னாலும் அப்பெல்லாம் இல்லை அப்படின்னு மடக்கி பேசிக்கிட்டே இருப்பார் இருந்தார். ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி அலட்சியப்படுத்துறது, மெத்தனமாக இருக்குது, இப்படிலாம் ஒரு சாஸ்திரம்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அலட்சியப்படுத்த மெத்தனமாக பேசிக்கிட்டு இருப்பார்.
அப்படியா இந்த செகண்டுக்கு நம்புற மாதிரி இருந்துட்டு அப்படிலாம் இல்லை, எனக்கு அதெல்லாம் இல்லையே, எனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனால் உள்ள தரத்தை நம்ம பல பேருடைய கையில் தான் 23 வருஷம் அனுபவத்தில் பேசிக்கிட்டு இருக்கனால இது ஆணித்தனமாக இவருடைய குணம் இதான், அவர் தான் நம்மளை பல்ட்டி அடித்து நம்மளை மடக்கிக்கிட்டு இருப்பார். ஆனால் நடக்கிறது அவருக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. புதன் வேற மறையுது, சூரியன் மறையுது. அப்பாவுடைய நட்பு புதன் வேற மறையதுனால படிப்பு தடைப்பட்டிருக்கும். அப்பாவுடைய புகழ்ஸ்தானம் அப்பாவுடைய சொத்துல தான் வாழ்றாரு. பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கு. தாத்தா புண்ணியம் இருக்கு, அப்பாவுடைய புண்ணியம் இருக்கு. அதனால இவர் போராடினார் பையன் சொல்லி புகழ்ஸ்தானம் வலுத்திருக்கு. இவருக்கு தொழில் வந்து பெண்கள் கவர் பண்ற மாதிரி ஒரு அழக பொருள் வந்து வியாபாரம் பார்க்கலாம். அழகு சார்ந்த பொருள். இங்க பார்வையில உள்ள தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் எப்படி அமைச்சிக்கிடுவாரு. இருந்தாலும் கையில் ரூபான்னு இருப்பு ஸ்தானம் ஒன்றே காணும். இந்த பார்வையில் தான் விடுது. அந்த வரக்கூடிய பார்வையில் வர்ற ரூபாவையும் அதை விரயம் பண்ணிடுறாரு. சுற்றி நானும் ஓடிட்டேன், ஏன் எனக்கு வரவஞ்செல்லாம் ஒன்றா தான் இருக்குது, ஒன்றும் கையில் மிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். வி ராதாகிருஷ்ணனோட மனக்கவலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாக்கு எடுபடலை, நான் சொன்னால் யார் கேட்கா அப்படின்னு தத்தளிக்காரு. தைரியம் சுத்தமாக இல்லை, பார்வையில் தான் விழுது. 7ஆம் படம் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஷிப் தேவையை தக்க வைக்கணும். விட்டு கொடுத்து போனால் அந்த இடத்த எடுத்து வச்சுக்கணும். இருப்பு சார்ந்த கவலை. இதுதான் வி ராதாகிருஷ்ணனின் வாழ்க்கை தரம். இப்போ வி கோகுலகிருஷ்ணன் இவரும் நம்ம அடிக்கடி நம்ம கான்டாக்டில் கேட்டுக்கிட்டே இருந்தார். அவரும் எனக்கு நேரில் பார்க்கல நிறைய தடவை பேசிக்கிட்டு இருந்தார். இதே நம்பர் தான் அவருக்கும் காணப்படுது. இவருடைய அதே நிலைமை தான் இவருக்கும். 52 வி கோகுலகிருஷ்ணன். இங்கே வந்து இவருக்கு பிரமிடில் அதே நம்பர் வருது. நியூமராலஜி 43, பிரமிடில் 52. இவருக்கு முன்வீலு பஞ்சரு, பேக் வீலில் ஒரு 25% இருக்குது. பிறருக்கு சேவை செஞ்சால் ஊர் உலகத்துக்கு இந்த 7ஆம் நம்பர் வர்றதுனால ஊர் உலகத்துக்கு தான் நல்ல பேர் இருக்கும். சொந்த லைஃப்பில் தேடினா அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஊர் உலகத்துக்கு நல்ல பேர் வாங்கிட்டு வீட்டுக்கு கெட்ட பேர் வாங்கிட்டே இருப்பார். லட்சியப்படுத்தி இவரை மாதிரியே தான் வரும். நம்ம என்ன சொன்னாலும் அந்த செகண்டுக்கு கேட்டு ஊழுங்க அடிக்கடி ரொம்ப ஆச்சரியமாக கேட்குற அளவுக்கு கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிற மத்தனப்படுத்திக்கிட்டு இந்த 7ஆம் நம்பர் வர்றதுனால ஒரு வேலையை டயத்துக்கு செய்ய மாட்டாங்க. கடைசி அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்க போய் அந்த நேரத்தில் போய் அவ்வளவு இழுத்து போட்டு ரிஸ்க் எடுத்து கடைசி டயத்தில் தான் ரிஸ்க் எடுத்து வேலை செய்வாங்க. பிற பார்க்கலாம்னு சொல்லி அந்த டயத்தப்புறம் கடத்திட்டு கடைசி ஒரு நாள் மொக்க போட்டு வேலை செய்கிறது. இந்த 7ஆம் நம்பர் அதிகமாக அப்படி தான் செய்வாங்க. மெத்தனம் அதிகமாக இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கும், அலட்சியம் இருக்கும். பிற பார்த்துக்கலான்னு ஒரு சோம்பேறித்தனம் தான் அதிகமாக இருக்கும் இந்த நம்பருக்கு. இவருக்கும் அதே நிலைமை தான், சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். இங்கே வி கோகுலகிருஷ்ணன் நியூமராலஜி 52, பிரமிடு நம்பர் 39 வரதுனால உங்களுக்கு 39 நம்பரை பற்றி போன தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இவருடைய உழைப்பை யாரோ சக்கை புழிஞ்சி சாறு புழிஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி இவருடைய திறமை நல்லாயிருக்கும். இவர் யார் தான் தன்னுடைய திறமையை அப்படி வாங்கி சாப்பிட்றாங்க அவருக்கே தெரியாது. ஆனால் 3ஆம் நம்பராக இருக்கனால அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டும் புதுமையை விரும்பாது. ஏதாவது ஒரு சேஞ்சிங் பண்ணால் அதை புதுமையை விரும்புகிறது ரொம்ப கம்மி. இதை இப்படி செய்யலாம் அதை அப்படி செய்யலாம்னு சொல்லி ஆல்ட்டு பண்ணணும், ஏதாவது ஒரு புது விஷயங்களை செய்யணும்னா அது செய்ய மாட்டார். எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கதே போதும் அப்படிங்கிறது அரைச்சமாகவே தான் அரைச்சிக்கிட்டு இருக்கும். இந்த நம்பர் அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்கும். இது பிறருக்கு தொண்டு செய்யும், இதுவும் பிறருக்கு தொண்டு செய்யும். தனக்கும் தேடலை காரியத்தரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவருக்கு தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, வாக்கு வலுத்து இருக்குது. வாக்கால் பிறருக்கு தியாக உள்ளத்தோண்டு ஒரு வாக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். வாக்கு சொன்னால் பழிக்கும். தைரியம் பரவாயில்ல. வீடு கட்டுற யோகம் குரு உச்சா இருக்குது, வீடு அமைச்சிக்கிடுவார். குழந்தை பாக்கியம் பார்வையில் கிடைக்கி. புதன் வேற 6ல் இருக்குது, சூரியனும் 6ல் இருக்குது. 6ல் போனதுனால என் வாழ்க்கையில் எப்போ வெளிச்சம் கிடைக்கணும் ஏக்கத்தில் இருக்கும். புதன் வேற உச்சம் இருக்கிறதுனால பல விஷயங்கள் சொல்லல டக்குன்னு புரிஞ்சு கொடுக்குற மெமரி கெப்பாசிட்டிலாம் உண்டு. இவருக்கு கல்யாண யோகம் திருப்தி எல்லாம் நல்லா இருக்குது. அப்பா சொத்து இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் கெட்ட நிலையில கேது கிரகம் ஒரு வடிவேல் சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிழல் கிரகம். அது பார்க்க மேலோட்டமாக பார்க்கல அப்பா சொத்துல புகழ் ஸ்தானத்தில் இருக்க மாதிரி இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு அதை சார்ந்த உள்கவலையில் இருந்துக்கிட்டே இருப்பார். அதை அடையிறதுக்கு ஒரு வயசு கூடி இருக்குன்னு 10 பேர்கிட்ட பெருமையாக வேணால் சொல்லிக்கலாம். அது தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும், ரொம்ப தாமதப்படுத்தும். ஊர் உலகத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு பாவனை மட்டும் காட்டும். அதை சார்ந்த கவலை அவர் மனக்கவலையில் இருப்பார். தொழில் வந்து வலுவாக நல்லா இருக்குது. 3 கிரகம் இருக்கனால பெண்கள் அலங்கரிக்கிற தொழில், இன்னொன்று
நீர் சம்பந்தமான தொழில், இன்னொன்று புத்தி சார்ந்த தொழில், 3 தொழில் காட்டுது. 10 ரூபா வருது, அப்படியே விரயம் பண்ணிடுறாரு. சுக்கிரன் போய் உச்சா இருக்கிறதுனால நல்லா நித்திரை உறக்கம் இருக்கு. வி கோகுலகிருஷ்ணன் வாழ்க்கை தரம், அவருடைய மனக்கவலை, தன்னம்பிக்கை இல்லை. தாத்தாவோட புண்ணியம் கம்மியாக இருக்குது, அப்பாவுடைய புண்ணியம் இருக்குது ஆனால் இல்லை, 2 கெட்ட நிலையில் இருக்குது. வரவும் செலவும் கரெக்டாக இருக்குது, இருப்பு ஒன்றும் இல்லை. தனஸ்தானம் 2, 5, 11 3ஆம் இடம் வளர்த்துருக்கு, எண்ணி தான் பார்க்காரு. அங்கே இருப்பு ஸ்தானத்தில் உள்ளதை விரயம் பண்ணிடுது. ஆகையால் வி கோகுலகிருஷ்ணனுடைய மனக்கவலை, தன்னம்பிக்கை இல்லை. தாத்தாவோட புண்ணியம் யோகம் அதிர்ஷ்டம் கம்மியாக இருக்குது, அப்பாவோட புண்ணியம் கம்மியாக இருக்குது. இருப்பு ஸ்தானத்தில் வரவும் செலவும் கரெக்டாக இருக்கனால வரவும் செலவும் ஒன்றுவால் ஓடுதான், இருப்பு தங்களை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் வி கோகுலகிருஷ்ணன். இதுதான் வி கோகுலகிருஷ்ணனின் வாழ்க்கை தரம். ஜி சங்கீதா வாழ்க்கை தரம். இவங்களுக்கு நியூமராலஜி நம்பர் 35, பிரமிடு நம்பர் 34, முன்வீலும் பஞ்சரு, பேக் வீலும் பஞ்சரு. இவங்க லைஃப் எல்லாமே 40க்கு பிறகு தான் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கோம். இது பிறருக்கு தொண்டு செஞ்சு சேவை மனப்பான்பாகும், சுயநலத்தோடு செயல்பட்டால் காரியத்தடை கொடுக்கும். 8ஆம் நம்பராக இருந்தால் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது ஏதாவது முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தால் தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தன்னம்பிக்கை இருக்குது, வாக்கில் ராகு இருக்கிறனால குத்திரமாய் பேசுவாங்க. தைரியம் கம்மி, சுகம் சார்ந்த கவலை, வயசு ஓடி போய்கிட்டே இருக்கும். எனக்கு இது வேணும் அது வேணும் ஆசைகள் பூரா அந்த 4ஆம் இடம் சார்ந்த கவலை அதிகமாக இருக்கும். எனக்கு அந்த தேவையானதெல்லாம் அடைய முடியல. அந்த இடத்துல எழுத்து இருந்தால் கூட இந்த நம்பருக்கு தாமதப்படுத்தும், இங்கே தடையை கொடுக்கும். அந்த இடம் சுத்தமாக இல்லை. அப்போ ஓவரான கவலை, சுகம் சார்ந்த கவலை அதிகமாக இருக்கும். குழந்தைகள் பாக்கியம் 5ஆம் இடத்துல காட்டுது. இந்த நம்பராக இருக்கிறதுனால தடை தாமதத்தை கொடுத்து தான் கிடைக்கும். நோய் கடன் வம்புழக்கெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் தாமதி திருப்திலாம் நல்லா இருக்குது. அப்பாவுடைய புகழில் தான் வாழ்கிறாங்க, அப்பா சொத்துல தான் வாழ்கிறாங்க. நல்லா புகழ் சார்ந்த சொல்லி இன்னார் பொண்ணுன்னு காட்டும், இல்லை இன்னார் வீட்டுக்காரோடைய புகழ் சார்ந்த புகழ் இடம்புற மதிப்பு மரியாதையை காட்டிக்கிட்டு இருக்கும். இந்த நம்பருக்கு புகழ் நல்லா இருக்குது. தொழில் ஸ்தானம் ஒன்றையும் காணும். பணம் இருப்பு இருக்குது. 2, 5, 11 எல்லாம் ஒவ்வொரு கிரகம் இருக்கிறனால தேவைக்கு பண ரொட்டேஷன் நார்மலான ஒரு இதில் இருக்கும். வீண் வரைய மண்ணலை. ஜி சங்கீதாவின் மனக்கவலை, தைரியம் கம்மியாக இருக்குது, சுகம் சார்ந்த கவலை, தொழில் சார்ந்த கவலை. இதுதான் ஜி சங்கீதாவின் வாழ்க்கை தரம். அடுத்து பி ரவிமோகனுக்கு நியூமராலஜி நம்பர் 40, பிரமிடு நம்பர் 16. 40ஆம் நம்பருக்கு முன்வீலும் பஞ்சரு, பேக் வீலும் பஞ்சரு. இது சுவிட்சு போட்ட கிரைண்டர் மாதிரி இருப்பார். ஒரு சுயபத்தி எடுக்க முடியாது, ஒரு ஆளை டையப் பண்ணியே தான் வாழணும். ரகசிய நம்பர் 16 வர்றதுனால ஒரு அலட்சியம் எத்தனை உங்களுக்கு 7ஆம் நம்பரை பற்றி சொல்லுற மாதிரி அவருக்கும் அதே கரெக்டாக தான் இருக்கும். சூரியனும் சுக்கிரன் சேர்றதுனால ஒரு தேவையில்லாத ஒரு ஒழுக்கமற்ற செயலுக்கு உங்களுக்கு 108க்குள்ள அந்த நம்பரை பற்றி பேசியிருக்கோம். அந்த 16ஆம் நம்பரை பற்றி நல்லா தெளிவாக நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. 16ஆம் நம்பர் ஒரு ஒழுக்கம் இல்லாத செயலை செய்ய வைக்கும். இவங்கள் கையெழுத்து மாற்றின அப்புறம் தான் திருத்த முடியும். இது யாரையும் இந்த நம்பரு அந்த நம்பருங்கிறத பிரபஞ்சத்தில் இந்த நம்பரை பற்றி நம்ம குறைச்சி சொல்கிறதுக்காக இல்லை. பல 23 வருஷம் அனுபவத்தில் பல பேரை சந்தித்து அதுக்குரிய விஷயத்தை இறக்கியிருக்கனால இவரை சார்ந்து குறை சொல்கிறதுக்காக இல்லை. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த நம்பரை திருத்திக்கிட்டால் மாறும். நிறைய பேர் ஜோதிடம் தான் உண்மைங்கிறத பேசிக்கிட்டே நான் அடிக்கடி சொல்லியிருப்போம். நம்பரு எவ்வளோ தூரம் வேலை செய்யுது, நியூமராலஜி எவ்வளோ தூரம் வேலை செய்யுதுங்கிறதுக்கு ஆணித்தரமாக சொல்லலாம். அந்த அளவுக்காக இந்த நம்பரு இப்படிலாம் கையாளிங்க. அந்த நம்பர் நம்மளை சரியான நம்பரை நம்ம கையாண்டாதான் நம்ம ஜெயிக்க முடியும். இது வாழ்க்கை தரத்தை இவர் இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு 70 வயசு ஆன பிறகு 60 வயசு 70 வயசுக்கு பிறகு வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஃபியூச்சரில் சொன்னது பூரம் இப்படித்தான் இருந்தது அனுபவிச்சம்பாங்க. இவருக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கும். இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, வாக்கு வலுத்து இருக்குது, வாயால் பிழைக்கக்கூடிய டேலண்ட் இருக்குது, தைரியம் பரவாயில்ல, சுகம் சார்ந்த கவலை, சனிக்கிரகருக்கு எதுவும் அடையினா காலதாமதமாகும், குழந்தை பாக்கியம் இந்த பார்வையில் விழுது, புதன் உச்சா இருக்குது, எதுவும் சொன்னால் டக்குன்னு மெமரியில் ஏற்றக்கூடிய டேலண்ட் இருக்குது, 7ஆம் இடத்துல கேது இருக்குது, கல்யாணம் காரியம் எது வந்தால் இந்த நம்பர் தடையப்படுத்திக்கிட்டு இருக்கும். இங்கேயும் அதே நிலைமை தான். கல்யாணம் பிடிச்சாலும் திருப்தி இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த நிலைமையில தான் இருக்கும். இங்கேயும் நம்ம சொல்லியிருந்தோம், இவரையும் அப்பா சொத்து இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு ஒரு சுகம் சார்ந்த பாக்கிய சார்ந்த கவலை,
இதுவும் அதே மாதிரி தான், மேஜிக் கிரகம் மாதிரி ஒரு மேஜிக் கொடுத்துக்கிட்டு இருக்கும். நிழல் கிரகம் ஆகையால் இருக்குது ஆனால் இல்லை, அந்த 2 கட்டான நிலையில் இருக்கும். அப்பா சொத்து இந்த பார்வையெல்லாம் வருது. தொழில்ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும். சனிக்கிழமை பார்வை இருக்குன்னா பார்வையில் ஒரு தொழில் அமைப்பார். லாபம் 10 ரூபா வருது, அங்கே 20 ரூபா வரையும் காட்டுது. சந்திரனும் சூரியனும் வரையனால கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருக்குது. என் வாழ்க்கையில் எப்படா வெளிச்சத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்திலே எடுத்துக்கிட்டு இருப்பார். இவருடைய பி. ரவிமோகனுடைய வாழ்க்கை தரம் தன்னம்பிக்கை இல்லை. தாத்தாவோட புண்ணியம் கம்மியாக இருக்குது, அப்பாவோட புண்ணியம் கம்மியாக இருக்குது. தொழில் சார்ந்த கவலை, வரவுக்கு மீறி விரயம் காணப்படுகிறது. 7ஆம் இடம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ஆனால் இல்லை. மனைவி இருந்ததுன்னா மனைவியோடைய திருப்தி இருக்கு ஆனால் இல்லை. இந்த மாதிரி மேஜிக் அடிக்கிட்டு இருக்கு. இதுதான் பி. ரவிமோகனின் வாழ்க்கை தரம். கே. விஜயலட்சுமியுடைய வாழ்க்கை தரத்தை பார்த்தீங்கன்னா, நியூமராலஜி நம்பரு 32, பிரமிடு நம்பர் 62. பி. விஜயலட்சுமிக்கு 32 படி புத்திசாலி. யார்கிட்டையும் ஐடியா கேட்க வேண்டாம், சொந்த முயற்சி எடுத்தால் ஜெயிச்சிருவாங்க. நிறையா ஐடியா கேட்டால் தோற்று போயிடுவாங்க. அந்த நம்பருக்கு பிரமிடு நம்பரில் 62 வருது. இவங்களுக்கு ஒரு 40க்கு பிறகு தான் மதிக்க வாழ்க்கை இருக்கும். அது வரைக்கும் என்ன தான் தேடினாலும் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் மன அழுத்தம் குறைய கையெழுத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். பி. விஜயலட்சுமிக்கு லக்கணத்தில் சூரியன் இருக்குது, பாடி ஹீட் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, வாக்கில் சுக்கிரன் இருக்குது, சனி இருக்குது. அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் பார்த்துக்கணும். வாக்கு நல்லா இருக்குது, நெளி சுழியாக பேசக்கூடிய திறமை இருக்குது. தைரியம் கம்மி. சுகஸ்தானம் நல்லா இருக்குது. 5ஆம் இடத்துல ராகு இருக்குது. பிள்ளைகள் சார்ந்த கவலை, அடிக்கடி பிள்ளைகள் நினைச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ராகு 5ல் இருக்கிறதுனால. 6ல் சூரியன் குருவும் இருக்கிறதுனால சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு ஒரு காலதாமதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த நம்பரும் தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கேயும் சுபகாரியம் நடக்கிறதுக்கு ஒரு காலதாமதமாகும். ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்குது. விட்டு கொடுத்து போகக்கூடிய திறமையெல்லாம் இருக்குது. அனுசரித்து போகக்கூடிய திறமையெல்லாம் இருக்குது. அப்பாவுடைய சொத்து சுத்தமாக பார்வையில் இல்லை. இந்த விஜயலட்சுமிக்கு அப்பா சொத்து இருந்தால் இந்த பாகிஸ்தானம் சுத்தமாக இல்லை, பார்வையிலும் கூட இல்லை. அதனால் இந்த கையெழுத்து போகிற வரைக்கும் அவங்களுக்கு அது இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கிடைக்கலன்னு சொல்லி அவங்களும் ஒரு 60 வயசு போனால் பிறகு 70 வயசு போனால் பிறகு இன்னும் வரலேன்னு ஒரு ஏக்கத்திலே கிடக்கும். விஜயலட்சுமிக்கு பாக்கிய சார்ந்த கவலை அடிக்கடி உண்டு. அதை என்னைக்கிடா வரும், வயசு தான் ஓடி போயிருக்கும், அதை சார்ந்த கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். தொழில் நல்லா இருக்குது. தொழில் எப்படி அமைச்சிக்கிடுவாங்க. 3 கரகம் இருக்குது. லாபஸ்தானம் 1 கரகம் இருக்குது. வீண் விரயம் பண்ணலை. விஜயலட்சுமிக்கு தனஸ்தானம் 3 இடம் நல்லா இருக்குது. தேவையான அளவுக்கு பணம் ரொட்டேஷன் தேவைக்கு இருக்கும். விஜயலட்சுமியின் மனக்கவலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தைரியம் கம்மி, அப்பா சொத்து வரலேன்னு ஒரு ஏக்கம். இதுதான் கே. விஜயலட்சுமியின் வாழ்க்கை தரம். டி. கார்த்திகேயன் அவருடைய விருப்பத்துக்காக ஏன் இதையும் போட்டு காட்டுங்கன்னாரு. அவருக்காக இந்த ப்ரோக்ராம். டி. கார்த்திகேயன் இவருடைய நியூமராலஜி நம்பர் 33, பிரமிடு நம்பரு 83. 33க்கு பத்திராளிகள் அருளால் அனைத்து நன்மையும் நடக்கும் என்று 108க்குள்ள பேசியிருக்கோம். 33ஆம் நம்பருக்கு ஒரு தெய்வ அனுக்கிரகம் 2 புருஷரனால பத்திராளிகள் அருளால் அனைத்து நன்மையாக நடக்கும். கோயில் காரியத்துக்கு டொனேஷன் கட்ட டக்குன்னு தூக்கி கொடுக்குற மனநிலையில் இருப்பார். ஒன்று கோயிலுக்கு மணி அடிக்கணும், இல்லை தன்னால் முடிஞ்சால் கோயிலுக்கு தொண்டு செய்வார், இல்லாட்டா கோயிலுக்கு கும்பாபிஷேகம் எடுத்து செய்யக்கூடிய பாக்கியெல்லாம் உண்டு. இந்த ரகசிய நம்பரில் 83 வர்றதுனால 8ஆம் நம்பர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 3ஆம் நம்பர் பிறருக்கு தொண்டு செய்யும். அவருக்கு 83 வர்றதுனால 2ஆம் நம்பர்னால நம்பக்கூடிய விஷயத்தை நம்பாமல் இருப்பார். செய்தத்தை போய் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு 2ஆம் நம்பரை பற்றி தெளிவாக விளக்கிட்டோம். டி. கார்த்திகேயனுடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை இருக்குது, வாக்கில் ராகு இருக்கிறனால கொத்துற மாதிரி பேசுகிறாரு, தைரியம் கம்மி, சுகம் ஸ்தானம் நல்லா இருக்குது. சுகம் சார்ந்தத்தில் சூரியன் 2 இருக்கிறனால வீடை கட்டிக்கிடுவார். ராகு இருக்கிறனால இன்னும் திருப்தி காணாமல் ஒரு மனக்கவலையில் இருப்பார். 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குது. பிள்ளைகள்னால ஒரு சந்தோஷம். 6ல் சந்திரன் இருக்கிறனால எதிரிகள் எதுவும் தப்பு செஞ்சால் சரிப்போ அப்படின்னு மன்னிச்சு போகக்கூடிய மனநிலை உண்டு. 7ஆம் இடம் மனைவி சார்ந்த கவலை, மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, திருப்தி இல்லை, விட்டு கொடுத்து போக மாட்டார். அந்த இடத்துல எழுத்திருந்தால் தான் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கூட்ட முடியும். இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் இந்த கவலையில் தான் இருப்பார். கையெழுத்தை மாற்றிக்கிட்டால் அவர் அந்த குறைபாடை நீக்க முடியும்.
இது 23 வருஷம் அனும் கொண்ட உண்மை. இவருக்கு அப்பா சொத்துலாம் இருக்குது, தாத்தா புண்ணியம் இருக்குது, அப்பா புண்ணியம் இருக்குது. புத்தி சார்ந்த தொழில் காட்டுது, அங்கே நெருப்புக்கரம் காட்டுது, நெருப்பு சார்ந்த தொழில் கம்சம் தொழிலும் காட்டுது. பார்வையில் தொழிலாம் நல்லா இருக்குது. இருப்பு ஸ்தானம் ஒன்றும் இல்லை, பணம் இருப்பு ஒன்றும் இல்லைன்னு நினைக்காரு. இந்த பார்வையில் தான் விழுது. வீண் வரையும் பண்ணலை. டி கார்த்திகேயனுடைய மனக்கவலை, தைரியம் கம்மியாக இருக்குது. 7ஆம் இடம் மனைவி சார்ந்த கவலை, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தக்க வைக்க முடியாமல் இருக்கார். பணம் இருப்பு ஒன்றையும் காணும். இதுதான் டி கார்த்திகேயன் வாழ்க்கை தரம். எஸ் கவிதா. எஸ் கவிதாவுக்கு நியூமராலஜி நம்பரு 23, பிரமிடு நம்பரு 52. 23ஆம் நம்பருக்கு ஜாலியாக விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை உண்டு, அனுசரித்து போகக்கூடிய திறமெல்லாம் உண்டு. ஜாலியாக நக்கல் கேலி கிண்டல் விட்டடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதையும் அனுசரித்து போகக்கூடிய மனநிலை உண்டு. உங்களுக்கு இந்த நம்பர்லேயும் 52 பற்றி பேசியிருக்கோம், இங்கேயும் 52 பற்றி பேசியிருக்கோம். டி ராதாகிருஷ்ணனுக்கும் 52, வி கோகுலகிருஷ்ணனுக்கு 52. இந்த வி கோகுலகிருஷ்ணன் கல்யாணம் முடிஞ்சால் மனைவிட்டு திட்டு வாங்கணும். இப்போ அம்மாட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பார். ஆண் பேராக இருக்கிறதுனால வி கோகுலகிருஷ்ணன் இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி சகோதரி இருந்தால் சகோதரியை திட்டு வாங்கணும், அம்மா இருந்தால் அம்மாட்ட திட்டு வாங்கணும். வி ராதாகிருஷ்ணன் இதே நம்பர் வர்றதுனால அம்மாட்ட திட்டு வாங்கணும், மனைவி இருந்தால் மனைவிட்ட திட்டு வாங்கணும், சகோதரி இருந்தால் சகோதரிகிட்ட திட்டு வாங்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி உடன்படப்பட்ட பெண்கள்கிட்ட திட்டு வாங்கணும், கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் மனைவிட்ட திட்டு வாங்கணும். இந்த நம்பர் வரக்கூடாது. இப்போ எஸ் கவிதாக்கும் அதே நம்பர் தான் வருது. உங்களுக்கும் இந்த நம்பர் நல்லா இருக்குது, பேக் வீல் பஞ்சராக இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி இதே கழுத்து போட்டிருந்தால் அப்பாட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கணும், கல்யாணத்துக்கு பிறகு வீட்டுக்காரர் திட்டு வாங்கணும். எஸ் கவிதாங்கிறவங்களுக்கு இந்த நம்பரை மாற்றிக்கிட்டா தான் வாழ்க்கை தரம் நல்லாயிருக்கும். இந்த நம்பருக்காரங்களுக்கு நம்ம என்ன தான் சொன்னாலும் சொன்னது போயே இருக்காங்க. எனர்ஜி சிந்தனை தான் மிச்சமாக இருக்கும். ரொம்ப நம்ம இந்த நம்பருக்காரங்களுக்கு 7ஆம் நம்பருக்கெலாம் 2ஆம் நம்பருக்கும் 7ஆம் நம்பருக்கு தான் வாழ்க்கையில் பார்த்து நம்பரை விஷயத்தையும் நம்ம ஒரு 10 பேர் வந்து ஒரு 3 பேர் வந்து பார்க்க வராங்கன்னா அதில் ஒரு 2ஆம் நம்பருக்காரர் வந்தானா அவங்கள நம்பரால் போய் வராமல் அப்படி கவுத்தி விட்டு போயிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி 2ஆம் நம்பர் கூட இருக்கிறாலையும் நம்பரை நம்பி செய்யக்கூடிய வந்தாலையும் அவங்கள இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவங்கள இருக்கிறாலையும் நம்ப விடாமல் பண்ணிட்டு போயிடும். அப்படி ஒரு கேரக்டர். 7ஆம் நம்பர் வந்தனா வந்து கூட இருந்து பார்த்துட்டு போவாங்க. பார்த்துட்டு போயிட்டு அப்படியான அந்த செகண்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கேட்டுட்டு போய் அவங்கள வரவிடாமல் அந்த நம்பரை பிற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அலட்சியத்தினால அதை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த நம்பரு எவ்வளோ தான் கீழே விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு அலட்சியம், மெத்தனம், சோம்பேறித்தனம் காலத்துக்கும் அந்த நம்பரு ஆன்மீகம் தார்மாராக ஏறும். தனக்கு ஒன்று கிடைக்கலன்னா சாமி திட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த நம்பருக்காரங்கெல்லாம். எஸ் கவிதாவுடைய வாழ்க்கை தரம் தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, வாக்கு ஈடுபடலை, தைரியம் நல்லா இருக்குது, சுகம் சார்ந்த கவலை, பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு லேட்டாக இருக்கும். இந்த பார்வையில் தான் உழுது. கடன் நோய் வம்பளக்கெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்குது. 8ஆம் இடம் சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது. சந்திரன் சூரியன் இருக்கிறதுனால அம்மாவுடைய நட்பு கம்மியாக இருக்குது, அப்பாவுடைய நட்பும் கம்மியாக இருக்குது. 8ல் போய் ராகு இருக்கிறதுனால எந்திக்க முடியாது, படுத்தா எந்திக்க முடியல, டயர்ட்னஸ் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா சொத்து பார்வையில் கிடைக்கி, தொழில் சாதனையும் காணும், வேறு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி திணற வைக்கும். பண ஈர்ப்பு மட்டும் இருக்குது, தேவையான அளவு லிமிட்டாக இருக்குது, வீண் வரையும் பண்ணலை. எஸ் கவிதாவின் மனக்கவலை தன்னம்பிக்கை இல்லை, வாக்கு இல்லை, சுகம் சார்ந்த கவலை. இன்னும் சொந்த வீடு கட்டலை, இன்னும் வாடகை வீட்டில் இருக்காங்க, எப்படா வீடை கட்டேன், வீடை சார்ந்த கவலை. குழந்தைகள் பார்வையில் கிடைக்கி, தாத்தாவோட புண்ணியம் கம்மியாக இருக்குது, அப்பாவோட புண்ணியம் கம்மியாக இருக்குது, தொழிலில் ஒன்றையும் காணும், தேவைக்கு பணம் மட்டும் லிமிட்டாக இருக்குது, வீண் வரையம் பண்ணலை. இதுதான் எஸ் கவிதாவின் வாழ்க்கை தரம். இன்று ஒரு 10 பேரை பற்றி விளக்கியிருக்கோம். இந்த 10 பேர்லேயும் என் பேர்லாம் இன்னும் வரல, நிறைய இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ எஸ் கவிதான்னு சொன்னால் இதில் ஆர் கவிதா, கே கவிதா நிறையா இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கும் ஏகப்பட்ட ஜென்ஸுக்கும் அப்பா இன்சியல் மாறுபடும். அதனால் ஒரு இன்சியலை மட்டும் எடுத்து போட்டிருக்கோம். அந்த பேரில் யாராவது தான் சில பேர் இருப்பாங்க. உங்களுடைய இன்சியலுக்கும் இப்போ வி ராதாகிருஷ்ணனை பற்றி போட்டிருக்கேன், நான் கே ராதாகிருஷ்ணன் அப்படி இருக்கேன்னா நீங்கள் தனியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜி ராமகிருஷ்ணன், ஆர் ராமகிருஷ்ணன், வி ராமகிருஷ்ணன் ஏதாவது ஒரு பேரில் உங்கள் பேர் இன்சியல் மாறுபட்டிருந்தால், என் பேர்லாம் வரலையே இருந்தால் தனியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இந்த ப்ரோக்ராம் பிடிக்கும் என நம்புகிறேன். எனக்கு மனநிறைவாக இருக்கிறத உணர்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தொடரில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், சுபமங்கலம். வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன்.